ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பரிமளா அண்ட் கோ. டைரக்டர் பாண்டியராஜ் இந்த தடவை சும்மா தாறுமாறாக செஞ்சு வச்சிருக்காருங்க. எப்போவுமே எமோஷனல் டச் கொடுக்குற மனுஷன் இந்த முறை தேட்டரே குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு ஒரு பக்கா என்டர்டெய்னரை கொடுத்துருக்காருங்க. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பிச்சு உதறி இருக்குங்க. ஃபீல் குட் மூவி எல்லாமே மலையாளத்தில் மட்டும்தான் எடுக்க முடியுமா, நாங்களும் எடுப்போண்டா அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் தாங்க இந்த படம். சிம்பிளாக இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லணும்னா, ஒரே ஒரு கொலைங்க, அதை சுற்றி நடக்கிற மர்மமும் காமெடியும் தாங்க இந்த படம். வர்கீஸ்னு ஒரு பயங்கரமான ரவுடி பரிமளா ஃபேமிலியில் இருக்கிற மது அப்படின்ற ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஆனால் மதுவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. இவனும் விடாமல் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் கடுப்பான அவங்க அப்பா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் வர்கீஸ் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க திடீர்னு ஒரு நாள் வர்கீஸ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்கான். இப்போ எல்லாரோட சந்தேகமும் அந்த பரிமளா ஃபேமிலி மேலே தாங்க உழுது. ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறாங்கன்னா பார்த்துங்களேன். ஒருவேளை அம்மாவா இருக்குமோ, இல்லை அப்பாவா இருக்குமோ, இல்லை அக்கா தான் அந்த காரியத்தை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு எல்லாருமே ஒருத்தர் சந்தேக கண்ணுடைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் வர்கீஸை போட்டது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் உண்மை வெளியே வந்துச்சா இல்லையாங்கிறது தான் மீதி கதைங்க. சரி வாங்க, வர்கீஸை போட்டது யாருன்னு படத்தோட முழு கதைக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பமான டைட்டில் இருந்தே ட்விஸ்ட் தாங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம பரிமளா ஃபேமிலி தாங்க. டைட்டிலை பார்த்த உடனே நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிருப்பீங்க, பரிமளான்ற கேரக்டரில் கண்டிப்பாக நம்ம ஊர்வசி மேடம் தான் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தானே. அதே மாதிரி தாங்க இந்த படம் பார்க்க போனால் ஒவ்வொருத்தரும் நடிச்சிருப்பீங்க. பரிமளான்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறது நம்ம ஊர்வசி மேடம் இல்லைங்க, நம்ம ஆக்டர் ஜெயராம் சார் தாங்க. இதை கேட்கவே செம காமெடியாக இருக்குல்லங்க. அட ஆமாங்க, பாட்டியோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயராமோட அப்பா அவருக்கு அவங்க அம்மாவோட பேரான பரிமளா அப்படின்ற பேரை வச்சிடுறாரு. அப்போ நம்ம ஊர்வசி மேடமுக்கு என்ன பேர் தானே யோசிக்கிறீங்க, அவங்க பேர் சுதந்திரங்க. அவங்க சுதந்திர தினத்தில் பிறந்ததுனால அந்த பேரா. இப்படி பேரே வித்தியாசமா இருக்கிற பரிமளா அண்ட் சுதந்திரம் ஜோடிக்கு 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு பேரு பராசக்தி, சின்ன பொண்ணு பேரு மதுமிதா. இப்ப நம்ம பரிமளா குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அம்புட்டு கஞ்சத்தனமான ஃபேமிலி தான் இது. பாபநாச சுயம்பலிங்கத்தோட கஞ்சத்தனத்தை இந்த பரிமளா ஃபேமிலி மிஞ்சிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு மேலையும் கீழையும் பார்ப்பாருங்க நம்ம பரிமளா. அப்படி இவர் என்னதான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம பரிமளா IAS IPS படிக்கிறவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குற டீச்சரா இருக்காருங்க. அவங்க ஒய்ஃப் சுதந்திரம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. 2 பொண்ணுங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கஞ்ச குடும்பம் இருக்கிறது என்னவோ ஒரு வாடகை வீட்டில் தாங்க. அந்த வீட்டோட ஓனர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம யோகி பாபு தான். இவங்க கிட்ட மாசம் வாடகையும் கரண்ட் பில்லையும் வாங்குறதுக்குள்ள மனுஷன் படாத பாடுபடுறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலி ரெகுலரா பண்ற ஒரே ஒரு தப்பு என்னடான்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு போறது தாங்க. அதை ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. அதுலேயும் குறிப்பா நம்ம பெரிய பொண்ணு பராசக்தி தான் இந்த வேலையை ரெகுலரா பண்றது. இதனாலேயே தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி ஹவுஸ் ஓனர் யோகி பாபு கூட டெய்லி சண்டை தான் போங்க. இன்னொரு பக்கம் இந்த அக்கா தங்கச்சி 2 பேரை பத்தி சொல்லணும்னா, காலேஜ் படிக்கிற இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்தா அப்படி ஜென்ம எதிரியா மாறிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா ஆகாதுங்க. எப்ப பாரு சண்டை தான். இவங்க சண்டையை பார்த்து கடுப்பான நம்ம பரிமளா ஒரே ஒரு அல்டிமேட் அட்வைஸ் பண்றாருங்க. நீ கத்தி எடுத்துக்கோ, நீ அருவாமனை எடுத்துக்கோ, 2 பேரும் நேரா ரோட்ல நின்று வெட்டிட்டு செத்து போங்க, அப்பயாவது நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அப்பா பரிமளா டென்ஷனோட உச்சத்துக்கே போறாருங்க. சின்ன குடும்பம் தேவட்டாத துன்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சதா சர்வகாலமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற குடும்பம் தான் இந்த பரிமளா ஃபேமிலி. வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யறதுல கூட இவங்களுக்குள்ள ஒரே ஆர்கியூமெண்ட் தாங்க. அதுலேயும் குறிப்பா அவங்க அம்மா சுந்தரம் இருக்காங்க பாருங்க, இந்த ஃபேமிலியை சாப்பாட்டு விஷயத்துல ஒரு செம ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு சாப்பாடு வேணுமா, 8:30 மணிக்கு வேணுமா, இல்ல 8 மணிக்கு வேணுமா அப்படின்னு நம்ம சுதந்திரம் ஆன் டைம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது 9 மணிக்கு சாப்பாடு வேணும்னா அவங்க மட்டும்தான் தனியா நின்று சமைப்பாங்க. அதுவே அரை மணி நேரம் முன்னாடி, அதாவது 8:30 மணிக்கு சாப்பாடு வேணும்னா வீட்டில் இருக்கிற யாராவது 2 பேர் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை ரொம்ப பசிச்சு 8 மணிக்கு சாப்பாடு வேணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சமையல் வேலையை பார்க்கணும். உட்காந்து 8 மணிக்கே சாப்பாடை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு செம கண்டிஷனை போடுறாங்க. இந்த பிளானுக்கு மற்றவங்களும் வேற வழியே இல்லாமல் சம்மதிச்சு எல்லாருமே சேர்ந்து வேலையை செஞ்சு டெய்லி 8 மணிக்கே டின்னர் டைம் ஹாப்பியாக முடிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்களேன். இப்படி இவங்களோட அன்றாட வாழ்க்கை கஞ்சத்தனமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் போயிட்டு இருக்குங்க. வீட்டுக்குள்ள அப்பா அம்மா பொண்ணுங்கன்ற அந்த பார்டர் எல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பழகிட்டு வராங்க. என்னதான் சண்டை போட்டாலும் இந்த தெவிட்டாத குடும்ப பாசத்துக்கு இன்னும் பஞ்சமே இல்லைங்க. ஆனால் இப்படி ஜாலியாக போயிட்டு இருக்க ஒரு குடும்பத்துக்குள்ள தாங்க இப்போ பெரிய பிரச்சனை முளைக்க போகுது. அந்த பிரச்சனையை கொண்டு வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வர்கீஸ்.
இந்த வர்க்கீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்கிறது வேற யாருமே இல்லைங்க, நம்ம சாண்டி மாஸ்டர் தான். இதுக்கப்புறம் தான் கதையோட மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வர்க்கீஸ் பரிமளா ஃபேமிலியோட 2வது பொண்ணான மதுமிதாவை பயங்கரமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த வர்க்கீஸ் பற்றி சொல்லணும்னா இவன் ஒரு ட்ரக் டீலர், அது மட்டும் இல்லாமல் ஏரியாவே நடுங்க வைக்கிற ஒரு பெரிய ரவுடியும் கூட. வர்க்கீஸோட பேரை கேட்டாலே போதுங்க, ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. அதே மாதிரி இவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. சின்ன வயசுல இவனோட அப்பாவை ஒருத்தன் போட்டு தள்ளிடுறான். வர்க்கீஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவனையே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுறாங்க. இப்போ இவன் மேல கிட்டத்தட்ட 20-30 கொலைகேஸ் இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ட்ரக்ஸ் சப்ளை பண்ற ஒரு மோசமான கேரக்டர் தான் இந்த வர்க்கீஸ். அதனாலே நம்ம மதுமிதாவுக்கு இந்த வர்க்கீஸை சுத்தமாவே பிடிக்கல. பார்த்தாலே செம வெறுப்புங்க. ஆனா வர்க்கீஸோ உன்னை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒன் சைடா துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ற அலும்பு ஒரு நாள் அவங்க அப்பா பரிமளாவுக்கு தெரிய வருதுங்க. சரி இவனை கூப்பிட்டு எப்படியாவது பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வர்க்கீஸ் டைரக்டா அவங்க வீட்டுக்கே வந்து மதுமிதாவை மிரட்டி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த நம்ம பரிமளா, தம்பி நீ பண்றது எதுவுமே சரியில்லை, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி வர்க்கீஸை பார்த்து ரொம்ப சாஃப்டா டீசெண்டா மிரட்டுறாருங்க. ஆனா அந்த ரவுடி வர்க்கீஸ் இதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. நம்ம பரிமளா ஃபேமிலி எப்படின்னா ஒரு ஐயர் ஃபேமிலி மாதிரிங்க, ரொம்ப சாஃப்டான கேரக்டர்ஸ், யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு இருக்கிற டைப்புங்க. ஏற்கனவே அவங்க இருக்கிறது வாடகை வீடு இல்லை, இதுல இந்த ரவுடியால ஏதாவது பிரச்சனை வந்தா இருக்கிற வீடும் காலி ஆயிடும்ல. ஹவுஸ் ஓனர் யோகி பாபு நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்திடுவாரு அப்படிங்கிற பயம் வேற அவங்களுக்கு. அதனாலேயே பரிமளா ரொம்ப சாஃப்டா பேசி வர்க்கீஸை அனுப்ப பார்க்குறாரு. ஆனா அங்கதான் நம்ம பெரிய பொண்ணு பராசக்தி கிடுகிடுன்னு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. யாருடா இவன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே வராங்க. விஷயம் புரிஞ்சதுமே வேற லெவல்ல மாறுறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சாதாரண பொண்ணா இல்லாம ஒரு ரவுடியா வராங்க. நைட்டியை மடிச்சு கட்டிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து என் அப்பனையும் எதிர்த்து பேசுறியாடா அப்படின்னு வர்க்கீஸ் மூஞ்சிலே பார்த்து ஒரே குத்து. அவ்வளோ பெரிய ரவுடியான வர்க்கீஸ் அந்த குத்துல ஆடி போய் கதி கலங்கி நிற்கிறான். இப்போ பொண்ணா இல்லை ராட்சசியா அப்படின்னு சொல்லி அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன் நம்ம ஹவுஸ் ஓனர் யோகி பாபுவே இதை பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாருன்னா பார்த்துங்களேன். இவளுக்கு அவங்க அப்பனே எவ்வளோ பரவாயில்ல, அவராவது சாப்பிட்டா தான் பேசுவார், இவன் என்னடா நான் நைட்டியை கட்டிக்கிட்டு இவ்வளோ வயலண்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாளே அப்படின்னு மொத்த ஏரியாவுமே வாயடிச்சு நிற்குது. இனிமே உன்னை இங்கே நான் பார்த்தேன், நடக்கிறதே வேற அப்படின்னு பராசக்தி வர்க்கீஸை மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அடி வாங்கின வர்க்கீஸ், என் மேலேயே கை வச்சிட்டிங்கல்ல, இனிமே என் ஏரியா பக்கம் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த பரிமளா, சுதந்திரம், பொண்ணுங்கன்னு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, இவனால நமக்கு இனிமே பெரிய பிரச்சனை வரும் போல தெரியுது, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்குறாங்க. அதை கேட்டு நம்ம பரிமளா தான் பொண்ணை பார்த்து, மதுமிதா நீ ஒருவேளை அந்த வர்க்கீஸை லவ் பண்றியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்ட மதுமிதா கடுப்பாகி, அப்பா அவனை போய் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா, அவனும் அவன் மூஞ்சியும் அவன் முடியும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுப்பா, காலேஜ் போகும்போது வரும்போது எல்லாம் ஒரே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே பரிமளா, இல்லம்மா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போனா இவன் பெரிய ரவுடி, பெரிய கை வேற, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால இவனை வேற ஏதாவது ஐடியா பண்ணி தான் ஓரங்கட்டணும் அப்படின்னு சொல்லி செம்மையா யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா ஆமா இவனை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரம் கோபத்துல சப்போர்ட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம அக்கா பராசக்தி இருக்காங்க பாருங்க, அவங்க எடுத்த உடனே ஏதாவது பண்றதா, அதெல்லாம் செட் ஆகுது, பேசாம இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. என்னது கொலை பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம பரிமளா அதிர்ச்சியில கேட்கிறாரு. உடனே சுதந்திரமும், ஆமாங்க எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு அவங்க பங்குக்கு சொல்றாங்க. இப்படி இந்த கஞ்ச குடும்பத்துல 4 பேருமே வீட்டுக்குள்ள உட்காந்து அந்த ஏரியா ரவுடி வர்க்கீஸை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கிடுறாங்க. கட் பண்ணா விடிஞ்சா தீபாவளி. ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே பட்டாசு வெடிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதுமிதாவும் பராசக்தியும் அப்பா இன்னைக்கு பட்டாசு பெட்டியோட தான் வருவாரு அப்படின்னு சொல்லி ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம கஞ்ச பரிமளா பட்டாசு பெட்டுக்கு பதிலா வெறும் 1/4 கிலோ ஸ்வீட் பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து தராருங்க. இதை பார்த்துட்டு, ஏன்பா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா நாங்க சந்தோஷமா வெடிப்போம்ல அப்படின்னு 2 பொண்ணுங்களுமே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கஞ்ச பரிமளா ஸ்டைல்ல ஒரு அட்வைஸ் சொல்றாருங்க. இப்போ நம்ம 1000 ரூபா கொடுத்து ஒரு பட்டாசை வாங்கி வெடிச்சோம்னா அது காத்தா பறந்து வெறும் கரியா தான் போகும். அதுவே இந்த 1/4 கிலோ ஸ்வீட்டை எடுத்துட்டு நேராக மொட்டை மாடிக்கு போயிடுவோம். மற்றவங்க காசு போட்டு வெடிக்கிற பட்டாசை நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே அதை நாம வெடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், காசும் மிச்சம் வாய்க்கு ருசி அப்படின்னு நம்ம கஞ்ச பரிமளா ஒரு உலக மகா தத்துவத்தை பேசி பொண்ணுங்களை அப்படியே கன்வின்ஸ் பண்றாருங்க. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுங்களும் ஸ்வீட் டப்பாவை தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. அங்க மற்றவங்க வெடிக்கிற பட்டாசை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸும் இன்ஸ்டால ஸ்டோரியும் போடுறதுக்கு மற்றவங்க வெடிக்கிற பட்டாசை நல்லா போட்டோ வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்றாரு பரிமளா.
அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நாம ஒரு பைசா செலவு பண்ணாம மத்தவன் காசுல கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல பட்டாசு வெடிச்சு மாஸ்க் கட்டியாச்சு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு கடுப்பான பொண்ணுங்க, அப்பா நீங்க கஞ்சன் எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த அளவுக்கு உலகமாக கஞ்சானா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, உங்களை நினைச்சாலே எங்களுக்கு செம கோவமா வருதுப்பா அப்படின்னு திட்ட அவங்க அம்மா சுதந்திரமும் அவங்க பங்குக்கு பரிமளாவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி பட்டாசு வெடிச்சது போதும், நாம அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ரோட்ல பயங்கரமா கூட்டமா நின்றுட்டு எல்லாரும் எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பரிமளா விசாரிக்கும் போது யாரோ ஒருத்தன் செத்து கிடக்குறான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீபாவளி அதுவுமா, யாருன்னு போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் கூட்ட நெரிசல்ல போய் எட்டி பார்க்கறாங்க. இங்க தாங்க படத்தோட பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. அங்க ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறது வேற யாருமே இல்லைங்க, நம்ம வர்கீஸ் தான். அவன் அங்க ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்கிறத பார்த்த உடனே மொத்த ஃபேமிலிக்கும் அப்படியே அள்ளு கிளம்பிடுச்சுங்க. டேய் நேத்து நைட்டு தானே இவனை எப்படியாவது கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இன்னைக்கு இவன் நிஜமாவே செத்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி 4 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. இந்த கொலையை நம்ம குடும்பத்துல யார் பண்ணிருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒருத்தர் சந்தேகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கஞ்ச பரிமளா டவுட்டோட 2 பொண்ணுங்களையும் பார்த்து நீங்க தானே நேற்று நைட்டு போய் இவனை போட்டு தள்ளினீங்க அப்படின்னு கேட்குற உடனே பிள்ளைங்க 2 பேருமே அப்பாவை பார்த்து அப்பா நீங்க தான் அந்த கஞ்ச புத்தியோட இவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மனைவி சுதந்திரமும் கணவன் பரிமளாவை பார்த்து கேட்க, பரிமளா மனைவியை பார்த்து கேட்க, குடும்பமே ஒருத்தர் மாத்தி மார்க் ஆண்டனி ரேஞ்சுக்கு சந்தேகத்துல கேள்வி கேட்டு வராங்க. சரி சரி நடு ரோட்ல நின்று இதெல்லாம் பேச வேண்டாம், முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா வீட்டுக்கு ஓடி வராங்க. கதவை சாத்திட்டு இப்போ உண்மையை சொல்லுங்க, நம்மளை மீறி யார் அந்த வர்கீஸை கொலை பண்ணது அப்படின்னு ரொம்ப சீக்கிரட்டா மெதுவா கேட்கிறாரு நம்ம பரிமளா. அதை கேட்ட பராசக்தி, அப்பா நீங்க வேற, நான் நேத்து நைட்டி கட்டிக்கிட்டு அவனை அடிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் ஒருத்தே இல்லப்பா, சும்மா வாய் உதார் தான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிடுறா. ஆனா எனக்கு என்னமோ நம்ம மதுமிதா மேல தாங்க செம டவுட்டா இருக்குப்பா. ஏன்னா கடைசியா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வர்கீஸை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு தங்கச்சி மேல படிய தூக்கி போடுறாங்க. இதை கேட்டு பதறி போன மதுமிதா, ஐயோ அப்பா நான்லாம் எந்த கொலையும் பண்ணலப்பா, ஒருவேளை நான் தான் கொலை பண்ணியிருந்தா உங்ககிட்ட மறைக்காம சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அப்பாவிய கை விரிக்கிறா. அப்ப அடிச்ச அக்கா பராசக்தியும் கொலை பண்ணல, டார்ச்சரால கடுப்பான மதுமிதாவும் கொலை பண்ணல, அப்ப நிஜமாவே அந்த ஏரியா ரவுடி வர்கீஸை நடுரோட்ல ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு என்னமோ உங்க அம்மா மேலதான் செம டவுட்டா இருக்கு. ஏன்னா நேற்று நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க அம்மாவோட தம்பி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போனதை நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு நம்ம பரிமளா புது கொண்டு தூக்கி போடுறாரு. என்னது மாமா சென்னைக்கு வந்தாரா அப்படின்னு பசங்க 2 பேருமே ஆச்சரியமா கேட்க, ஆமாம்மா நேற்று உங்க அம்மாவோட தம்பியை நான் பார்த்தது நிஜம்தான், ஆனா அவன் கூட வேற யாரோ ஒருத்தன் கம்பெனிக்கு இருந்தான், அவன் யாருன்னு தான் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு பரிமளா சொல்றாரு. கடைசியா நேரா மனைவி சுதந்திரம் பக்கம் திரும்பி, சுதந்திரம் உண்மையை சொல்லு, நீ தானே உன் தம்பியை வச்சு வர்கீஸ் எதுவும் அப்படிங்கிற மாதிரி சந்தேக கண்ணோட கேட்க, அச்சோச்சோ கொலையா, அதெல்லாம் பண்ணுவேனா, அவ்வளோ பெரிய தில்லெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, சும்மா என்கிட்ட கேட்கணுங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதந்திரம் செமையா சமாளிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆக மொத்தம் அந்த ரவுடி வர்கீஸை நிஜமாவே யார் தான் கொலை பண்ணாங்கன்னு தெரியாம இந்த கஞ்ச குடும்பத்துக்குள்ளே ஒரே குழப்பமும் பயம் வருதுங்க. கட் பண்ணா இந்த பக்கம் சீன்ல வர்கீஸோட அம்மாவை கட்டுறாங்க. அடேங்கப்பா இவங்களும் சாதாரண ஆள் இல்லைங்க, ஏரியாவே நடுங்கிற பெரிய லேடி ரவுடி போல தெரியுது. தன் மகனோட பாடியை பார்த்துட்டு என் பிள்ளையை யாரு கொலை பண்ணதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிக்காம விட மாட்டேடா அப்படின்னு சும்மா வெறித்தனமா சபதம் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் லேடி ரவுடியான வர்கீஸோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு தன் மகனை கொன்னவனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட மிக முக்கியமான மாஸ் கேரக்டரை காட்டுறாங்க. வேற யாருமே இல்லைங்க, நம்ம மிஸ்கின் தான். இந்த படத்துல அவர் செம ஷார்ப்பான போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராருங்க. இந்த வர்கீஸ் கொலைகேஸை கண்டுபிடிக்கிற பொறுப்பு நம்ம மிஸ்கின் கைக்கு தான் போகுது. கேஸை கையில எடுத்த உடனே நம்ம மிஸ்கின் ஸ்டைல இன்வெஸ்டிகேஷன் சும்மா அதிரடியா ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல வர்கீஸ் கூட யார் யார் பழகிருக்காங்க, அவனுக்கு யார் கூட எல்லாம் பகை இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வர்கீஸோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே வச்சு நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் தான் ஸ்டைல்ல விசாரிக்கும் போது தாங்க அடுத்தடுத்து பல அதிரடி உண்மைகள் வெளியே வருது. யார் இந்த வர்கீஸ், அவன் நிஜமாவே என்ன தொழில் பண்றான் அப்படின்னு தோண்ட அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவே வெளிச்சத்துக்கு வருது. அப்பதான் மிஸ்கினுக்கு புரிய வருதுங்க, வர்கீஸ் சும்மா சாதாரண லோக்கல் ரவுடி கிடையாது, அவன் ஒரு பெரிய ட்ரக் டீலர் அப்படின்னு. இப்போ கதை 2 ட்ராக்கா பிரியுதுங்க. ஒரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் மாஃபியா நெட்வொர்க்கை வச்சிருந்த வர்கீஸை போட்டு தள்ளின அந்த கில்லர் யாருன்னு வெறித்தனமா தேடிட்டு வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயோ இந்த கொலையை நம்ம குடும்பத்துல நிஜமாவே யாரு தான் பண்ணாங்க அப்படின்னு தெரியாம அந்த கஞ்ச குடும்பம் மொத்தமா மொழி பிதுங்கி நிக்குது. ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே தான் யாருக்கும் தெரியாம வர்கீஸை நிஜமாவே கொலை பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு 4 பேருக்குமே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சந்தேகம் மண்டே பிக்குதுங்க. இப்படியே போனா சரிப்பட்டு வராது, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம கஞ்ச பரிமளா மொத்த குடும்பத்தையும் ஹாலில் ஒன்றா உட்கார வைக்கிறாருங்க. இப்போ எல்லாருமே உண்மையை சொல்லுங்க,
இந்த கொலையை நிஜமாவே யார் பண்ணது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பரிமளா ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணது நம்ம மதுமிதா தாங்க. மதுமிதா இங்கே பாரு, உண்மையை சொல்லிடு, வர்கீஸை நீ தான் கொலை பண்ணியா, உனக்கும் வர்கீஸுக்கும் நடுவில் என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிக்கிறார். அதை கேட்ட மதுமிதா, அப்பா எங்கள் 2 பேருக்கும் நடுவில் எந்த ரிலேஷனுக்கும் இல்லைப்பா, அவன் தான் என் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, அன்னைக்கு வந்த கோவத்தில் அவனை கொலை பண்ணிடுவேன்னு சும்மா வாயால் சொன்னனே தவிர நிஜமாவே கொலை பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தில்லு இல்லைப்பா, தைரியமே இல்லைப்பா அப்படின்னு அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பரிமளா 2வது டார்கெட்டாக பெரியக்கா பராசக்தி பக்கம் திரும்புகிறார். பராசக்தி, அன்னைக்கு உன் மூஞ்சில் அவன் ஆசிட் அடிப்பேன்னு சொன்னான்ல, அதுக்கப்புறம் நீ அவனை யாருக்கும் தெரியாமல் அவனை போய் பார்த்தியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே பராசக்தி பதறி போய், அப்பா நான் அவனை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைப்பா, இந்த கொலையை நான் பண்ணவே இல்லைப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. அடுத்ததாக பஞ்சாயத்து நம்ம சுதந்திரம் பக்கம் திரும்புது. சுதந்திரம், இந்த வர்கீஸ் நம்ம குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ தான் உன் தம்பியை வச்சு அவனை காலி பண்ணியா, உண்மையை சொல்லு அப்படின்னு பரிமளா லாக் பண்ணுறாரு. அதை கேட்டு சுதந்திரம், அச்சச்சோ அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணிங்க அப்படின்னு மறுக்கிறாங்க. உடனே பரிமளா, நீ பண்ணலன்னா அப்போ எதுக்காக உன் தம்பி நேற்று சென்னைக்கு வந்தான், நடு ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அடுத்த கேள்வியை போட, எனக்கு தெரியாதுங்க, அவன் எதுக்கு வந்தான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சுதந்திரமும் எப்படியோ சமாளித்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்படி 3 பேருமே நாங்கள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கஞ்ச பரிமளாவுக்கு அந்த பெரிய உண்மை புரிய வருதுங்க. இங்கே பாருங்க, கடைசியாக அந்த வர்கீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து தான் சண்டை போட்டுட்டு போயிருக்கான். இந்த தெருவில் இருக்கிற எவனாவது நம்மளை ஈஸியாக காட்டி கொடுத்துருவான். போலீஸ் கண்டிப்பாக நம்மளை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பண்ணுவாங்க. அதனால் போலீஸ் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டாலும் எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்லணும். நாங்கள் அந்த கொலையை பண்ணலை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி கச்சிதமாக சொல்லணும். நம்ம கமல் சாரோட பாபநாசம் படம் பார்த்துருக்கீங்களா, அதே ஃபார்முலாவை தான் நாமளும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பரிமளா செம பிளானாக சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுதந்திரம் இருக்காங்கல்ல, ஏங்க அந்த பாபநாசம் படம் எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சுங்க, நம்ம வேணா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மொத்த ஃபேமிலியாக உட்காந்து அந்த படத்தை திரும்பவும் ஒரு தடவை பார்த்துலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பரிமளா செம கோவத்தில் கத்துறாருங்க. ஆனால் வேற வழியே இல்லாமல் சரி தொலையுது, திரும்பவும் அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கஞ்ச குடும்பமும் ஒன்றா உட்காந்து பாபநாசம் டியூஷன் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த கதையோட நகர்வில் ஒரு முக்கியமான கேரக்டர் நான் சொல்ல மறந்துட்டேங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம சிட்டு. இந்த சிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பொண்ணு அக்கா பராசக்தி இருக்கால்ல, அவள் உருகி லவ் பண்ணுற பையன் தான் இவன். இந்த சிட்டு இது வரைக்கும் கதைக்குள்ளே பெருசாக வராமல் சைலண்டாக தாங்க இருந்தான். ஆனால் இனிமே தான் இவனோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம கஞ்ச பரிமளா ஃபேமிலி பாம்பலாச படத்தை வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல படத்தோட இன்டர்வல் பிளாக்க போடுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு சீன் ஓப்பன் ஆனால் நம்ம பரிமளா வீட்டு வாசலில் அதிரடியாக வந்து நிற்கிது போலீஸ் சீப். அவ்வளவுதான், மேட்ரு லீக் ஆகிடுச்சின்னு குடும்பமே பதறுது. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, போலீஸ் அவங்க கிட்ட எதுவுமே விசாரிக்காமல் அப்படியே வண்டியை திருப்பிட்டு கிளம்பி போய்ட்றாங்க. அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அப்போ நிஜமாவே இந்த கொலையை யார் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு பயமும் குழப்பமும் அந்த குடும்பத்துக்குள்ளே இன்னும் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு. ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தில் யார் தான் வர்கீஸை போட்டதுன்னு குழப்பத்தில் திருன்னு முழிக்கிற நம்ம பரிமளா ஃபேமிலி, இன்னொரு பக்கம் இந்த கொலையை எப்படியாவது சீக்கிரம் சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல இருந்து வர்ற ப்ரெஷர்னால வெறித்தனமாக சுற்றுற நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கி. இன்னொரு சைடு மகனை இழந்துட்டு பழிவாங்க துடிக்கிற ரவுடி வர்கீஸோட அம்மா. இப்படி இந்த 3 பேருமே ஒரே சர்க்கிளுக்குள்ள மாற்றி சுற்றிட்டு இருக்கும்போது தாங்க கதையில் ஒரு சடன் ட்விஸ்ட்டுங்க. திடீர்னு சீனில் நம்ம பரிமளாவை காட்டுறாங்க. அவரோட சொந்த அக்காவுக்கு உடம்புக்கு ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வருது. விஷயம் தெரிஞ்ச உடனே பரிமளா பதறி போய் அவரோட சொந்த ஊரான பாலக்காட்டுக்கு அவசரமாக கிளம்பி போறாருங்க. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா பரிமளாவோட அக்கா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. ஐயோ அக்கா போயிட்டீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே பரிமளா உடனே சென்னைக்கு ஃபோன் பண்ணி அக்கா இறந்துட்டாங்க, எல்லாரும் சீக்கிரம் பாலக்காட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு ஃபேமிலியை வர சொல்றாரு. அவங்களும் விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பதறி அடிச்சுட்டு பாலக்காட்டுக்கு வராங்க. ஆனால் அப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்த அந்த ஹாஸ்பிட்டலில் சீனில் தாங்க நம்ம பரிமளாவுக்கு மட்டும் இல்லை நமக்கே தலை சுத்துற மாதிரியான ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிமளாவுக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல, அவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம காமெடி கிங் சிங்கம் புலி தாங்க. இப்போ மேட்ரு என்ன தெரியுமா, நம்ம சிங்கம் புலியும் அவர் கூட சேர்ந்த இன்னொருத்தரும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க அந்த ட்ரக் டீலர் வர்கீஸை கச்சிதமாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. உண்மையை கேட்ட உடனே நம்ம பரிமளா அப்படி ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டாரு. எது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு தலையில் கை வச்சிடுறாரு. அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு, இந்த கொலை மேட்ரு அக்காவுக்கு தெரியுமா அப்படின்னு சிங்கமொழியை பார்த்து கேட்க, அதுக்கு சிங்கமொழியும், மாமா அக்கா சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வர்கீஸோட கதையை முடித்தோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அணுகுண்டத்துக்கு போடுறாங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க, குடும்பமே சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பரிமளா கதற. அப்போ தான் அந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம பரிமளா கிட்ட அந்த அசல் உண்மையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்கங்க. மாமா 2 நாளைக்கு முன்னாடி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த வர்கீஸ் பயப்புள்ள நம்ம பாப்பாவை செமையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அழுதாங்க. அதை கேட்டு ரத்தம் கொதிச்சு தான் நாங்கள் 2 பேருமே சென்னைக்கு கிளம்பி வந்தோம். இங்கே வந்து அவனை சும்மா 4 மிரட்டி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே போன இடத்துல அப்படியே சீன் உல்ட்டா ஆயிடுச்சு மாமா.
அவன் எங்களை அடிக்க வர, நாங்கள் அவனை அடிக்க போக அந்த இடத்துல சும்மா சாதாரண கை கலப்பாயிடுச்சு. அந்த கோவத்தில் மச்சான் சிங்கமுடி இருக்கார்ல, அவனை லைட்டாக தள்ளி விட்டாரு. ஆனால் அந்த வர்க்கீஸ் பையன் அப்படியே பின்னாடி போய் அங்கே கிடந்த ஒரு பெரிய கல்லில் மண்டை மோதி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அங்கே அப்படி ஒரு கல் இருக்கும்னு எங்களுக்கு எப்படி மாமா தெரியும் அப்படின்னு சொல்லி கொலையோட பின்னணியை சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம பரிமளாவுக்கு செமையா கோவம் தலைக்கிறதுங்க. டேய், ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு அதை ஏதோ ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட காமெடி கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. இருங்கடா, முதல்ல அக்காவோட டெட் பாடியை எடுத்து காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட சாவுக்கான சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாருங்க. எல்லாம் முடிஞ்சது, நீங்கள் எப்போ இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பரிமளாவும் அவங்க கிட்ட கேட்குறாரு. இந்த பக்கம் பரிமளா அவசர அவசரமாக எல்லாரையும் கிளம்ப சொன்னாலும் நம்ம சுதந்திரம் அக்காவுக்கு இந்த சாவுக்கு போகிறதுல சுத்தமாக உடன்பாடே இல்லைங்க. அவங்க அக்கா தானே செத்து போனாங்க, அதுக்குன்னு இப்படியே அவசரப்படுத்துறது, செத்து போனவங்க என்ன திரும்பவும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக ஆடி அசைஞ்சு ரொம்ப பொறுமையாக தாங்க கிளம்புறாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தப்போ இந்த பரிமளாவோட அக்கா வந்து எட்டி கூட பார்க்க கூட இல்லையா. அந்த பழைய கோபமும் கடுப்பும் சுதந்திர மனசில் அப்படியே இருக்குங்க. அதனால் அந்த குடும்பத்து மேலே இருக்கிற வேண்டா வெறுப்பில் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையெல்லாம் பூட்டி பொறுமையாக பாலக்காட்டுக்கு கிளம்புறாங்க. இதை அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்த நம்ம யோகி பாபுக்கு டக்குன்னு மண்டைக்குள்ளே பல்ப் எரியுது. ஒரு பக்கம் பார்த்தா அந்த வர்க்கீஸ் பையன் செத்து கிடக்கான். 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கஞ்ச குடும்பம் அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக பிளான் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு என்னடானா திடீர்னு மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அவசர அவசரமாக வீட்டை பூட்டிட்டு கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ இதில் ஏதோ தில்லாலங்கடி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுடா அப்படின்னு யோகி பாபு தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் அப்படி ஓரக்கண்ணால் பார்த்து யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் தாங்க அந்த இடத்துக்கு சும்மா மாசா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கினுங்க. வண்டியை விட்டு இறங்கின உடனே மிஸ்கின், இதுதான் அந்த பரிமளா வீடா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே நின்றுட்டு இருந்த நம்ம யோகி பாபு பதறி போய், ஏன் சார் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மிஸ்கின், நான் ஸ்டைலில் முறைச்சிக்கிட்டே, அவங்க தப்புலாம் பண்ணல, ஒரு 3 கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. அதை கேட்டு ஷாக்கான யோகி பாபு, எது 3 கொலையா அப்படின்னு அலற. உடனே மிஸ்கின் மாற்றிக்கிட்டு, இல்லை 2 கொலை அப்படின்றாரு. எது 2 கொலையா அப்படின்னு யோகி பாபு திரும்பவும் கேட்க, இல்லை 1 கொலை அப்படின்னு டக்குன்னு கவுண்டர் கொடுக்குறாருங்க மிஸ்கின். யோ, நீ என்ன சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அவங்க கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க, முதல்ல அவங்க எங்கன்னு சொல்லு, அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு மிஸ்கின் அதட்ட. அப்புறம் தான் நம்ம யோகி பாபு மெதுவாக உண்மையை சொல்கிறாருங்க. சார், நான் தான் சார் இந்த வீட்டோட ஓனரே. இந்த பரிமளா பயப்புல என்கிட்ட 3 மாசமா வீட்டு வாடகை தராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கான். இதை வாங்குறதுக்குள்ளே நான் இங்கே நொந்து நூலாயிடுறேன். ஆனால் இப்போ திடீர்னு வந்து கொலை கேஸுன்னு கத்திரிக்கான்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு பயங்கர ஷாக் ஆகுது சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோகி பாபு தலையில் கை வச்சு புலம்புறாருங்க. இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் மிஸ்கின், யோ முதல்ல அந்த பரிமளாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. நம்ம யோகி பாபு பயந்துக்கிட்டே பரிமளாவுக்கு ஃபோன் போடுறாருங்க. ஆனால் பரிமளா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சுதந்திர அக்காவுக்கு ஃபோன் போடுறாரு. ஆனால் அவங்களும் ஃபோனை எடுக்கல. அவங்க 2 பேருமே ஏன் ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சுதந்திர அக்கா எப்போவுமே வீட்டில் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டு போயிடுவாங்கல்ல. அதனால் இந்த வீட்டு ஓனர் யோகி பாபு எப்படியும் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆன பஞ்சாயத்தை வம்புக்கு இழுக்கத்தான் ஃபோன் போடுறாரு அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு கடுப்பில் அவங்க ஃபோனை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம பரிமளா ஓனரோட காலை அட்டன் பண்ணிடுறாங்க. யோ ஓனரே, இங்கே எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, அதனால் மொத்த ஃபேமிலியும் பாலக்காட்டு வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு பரிமளா சொல்ல நம்ம யோகி பாபு பதறி போய் அந்த மெயின் மேட்டரை சொல்கிறாருங்க. யோ பரிமளா, இங்கே உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் போலீஸோட வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஏதோ கொலை பண்ணியிருக்கீங்களாமே, போலீஸ் உங்களை தான் தேடுறாங்க. அதனால் நீ உடனே சென்னைக்கு வந்து அந்த கொலை கேஸை முடிச்சுட்டு முதல்ல என் வீட்டை காலி பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு யோகி பாப்பா ஃபோன்லேயே கதற. இதோ வந்துடுறோம் ஓனரை, வந்துடுறோம் அப்படின்னு பரிமளவும் பதற்றத்தோட போன பேசி அங்கே வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் இந்த வர்க்கீஸ் கொலை கேஸை பற்றி சும்மா அக்கு வேறு ஆணி வேற ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வெறித்தனமாக மூவ் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்படி 1 நாள் 2 நாள் கடந்து போகுதுங்க. அக்காவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பரிமளா ஃபேமிலி இப்போ பாலக்காட்டிலேருந்து திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டாங்க. அவங்க காலை எடுத்து வச்ச உடனே வீட்டு ஓனர் யோகி பாபு நேராக வந்து நின்றுறானுங்க. யோ பரிமளா, நீங்கள் வந்தாச்சுல, உடனே இந்த வீட்டை காலி பண்ணுங்கப்பா அப்படின்னு காராரா கேட்குறாரு. அதுக்கு பரிமளா, யோ ஓனரே இருங்க, இந்த போலீஸ் கேஸை மட்டும் நாங்கள் ஒரு வழியாக முடிச்சுட்டு உடனே நாங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. நான் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கினுக்கு பரிமளா ஃபேமிலி சென்னைக்கு ரிட்டர்ன் வந்த விஷயம் தெரிஞ்சிடுது. அவ்வளோதான், சிக்கினாங்கடா கொலையாளிங்க அப்படின்னு அவங்கள ஸ்பாட்டுக்கே போய் விசாரிக்கிறதுக்காக ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க நம்ம மிஸ்கின் சாரு. அதே நேரத்தில் இன்னொரு சைடில் அந்த ரவுடி வர்கீஸோட அம்மா, எது அந்த மதுமிதா ஊர்லேருந்து வந்துட்டாளா, அவளை பிடிச்சி விசாரிச்சாதான் என் பையன் சாவுக்கு என்ன காரணம், யார் காரணம், அசல் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆட்களை திரட்டிட்டு வெறித்தனமாக கிளம்புறாங்க. இப்படி போலீஸும் ரவுடி கும்பலும் ஒரே நேரத்தில் பரிமளா ஃபேமிலியை நோக்கி வந்துட்டு இருக்க இந்த இக்கட்டான நேரத்தில் தாங்க கதையில் இன்னொரு பயங்கரமான திருப்பம் நடக்குது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பொண்ணு மதுமிதா காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வர்கீஸோட அம்மா எதிர்பாராத விரும்ப குறுக்க வந்து அவங்கள மடக்கிறாங்க.
என் பையனை நீ தானே கொன்ன, என்ன ஆச்சு என் பையனுக்கு அப்படின்னு வெறித்தனமா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மதுமிதா கொஞ்சம் கூட கலங்காம, நான் உங்கள் பையனை கொலை பண்ணலை, எனக்கும் அவனுக்கு எந்த சம்மதமும் இல்லை, அவன் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை உடைக்கிறாங்க. இதை கேட்ட வர்கீஸோட அம்மாவுக்கு அங்கே நின்றுட்டு இருந்த வர்கீஸோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஷாக்கு. எது, உன்னைய அவன் லவ் பண்ணா அப்படின்னு அவங்க அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இப்போதாங்க வர்கீஸோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போடுறான். ஆமா, வர்கீஸ் நம்ம மதுமிதாவை சும்மா ஒன் சைடாக தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் உண்மையாலுமே வர்கீஸ் உயிருக்கு உயிராக லவ் பண்ணது யாரு தெரியுமா? கோமதி அப்படின்ற ஒரு பொண்ணை தான் அப்படின்னு ஒரு புது கேரக்டர் உள்ளே இறக்குறான். அதாவது நம்ம வர்கீஸும் அந்த கோமதியும் தான் மியூச்சுவலாக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தகராறு வந்து 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற அசல் உண்மையை வர்கீஸோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா கிட்டேயும் மதுமிதா கிட்டேயும் சொல்லி ஷேம ஷாக் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம மதுமிதா ஐயோ அந்த வர்கீஸ் பைப்புல நம்மளால தான் இறந்து போயிட்டானோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில வருத்தத்துலேயும் இருந்தாங்கல்ல. ஆனா இப்போ அவன் நம்மளை சும்மா சைட் கேப்ல ஒன் சைடா தான் சுத்தி இருக்கான், அவனுக்கு கோமதின்னு வேற ஒருத்தி இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மதுமிதாவுக்கு அந்த பயங்கரமான பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் மாறிடுதுங்க. உடனே நம்ம மதுமிதா வர்கீஸோட அம்மாவை பார்த்து, அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து வர்கீஸ் என்னை உண்மையாக லவ் பண்ணலை, அவன் கோமதியை தான் லவ் பண்ணான்னு என் குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுங்க, ஏன்னா இது என்னோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு விசித்திரமான ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா என் பையனை கொன்ன அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வர்கீஸோட அம்மா ரொம்ப தீவிரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கதை இங்கே தாங்க அப்படியே டோட்டலாக உல்ட்டா ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா வர்கீஸோட அம்மாவும் திடீர்னு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்து போகிறாங்க. வர்கீஸை தொடர்ந்து அவங்க அம்மாவை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் இந்த டபுள் மர்டர் இன்வெஸ்டிகேஷனை சும்மா வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணி சிட்டி முழுக்க சலடை போட்டு தேடுறாருங்க. ஆனால் இங்கே தாங்க நமக்கே தலை சுத்துற மாதிரியான இன்னொரு மரணமாக திருப்பம் நடக்குது. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கினோட அசிஸ்டன்ட், அதாவது அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர் டக்குன்னு ஹையர் ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு நம்ம மிஸ்கின் சாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாருங்க. சார், நம்ம மிஸ்கின் சார் இந்த வர்கீஸ் கொலை கேஸை கொண்டு போகிற விதமே சரியில்லை சார், கேஸை ரொம்ப டீப்பாக விசாரிக்காம ஏனோ தானோன்னு சும்மா மேலோட்டமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு, எனக்கு இவரோட ஆக்டிவிட்டீஸ் மேலே பயங்கர டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம மிஸ்கினை பற்றி மேலிடத்துல போட்டு கொடுத்துட்ருக்காரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு விஷயம் பயங்கரமாக இடிக்குதுங்க. ஏன் மிஸ்கின் சார் இந்த கேஸை பெருசாக கண்டுக்காம எதையும் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இழுத்தரிச்சிட்டு இருக்காரு? ஏன்னா வர்கீஸ் கொலை கேஸில் குற்றவாளியை ஈஸியாக பிடிக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸும் பக்காவாக போலீஸ் கையில் இருக்குது. முக்கியமாக அந்த வர்கீஸ் பையன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம மதுமிதா ஃபேமிலியை தான் ஃபோனில் மிரட்டி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவங்க தற்காப்புக்காக கூட வர்கீஸை போட்டு தள்ளியிருக்கலாம்ல. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூட மிஸ்கின் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல அப்படின்னு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட மிஸ்கினை பற்றி அக்கு வேற ஆணி வேற சந்தேகத்தை கொட்டி தீக்குறாருங்க. இதை கேட்ட ஹையர் ஆஃபீஸரும், சரிப்பா நீ சொல்றது பாயிண்டா இருக்கு, நான் மிஸ்கின் கிட்ட என்னன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மிஸ்கினுக்கு எதிராக ஸ்கெட்ச் ரெடி ஆயிட்டு இப்படி போயிட்டு இருக்கும் போது தாங்க திடீர்னு கதையில புதுசா இன்னொரு மாசான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் யாருடான்னு பாத்தீங்கன்னா ஜாமி ஜார்ஜ் நிக்கோலஸ். இந்த ஜாமி ஜார்ஜ் நிக்கோலஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடியான். இவர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஜெயிலர் படத்துல வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு கேட்டு மாஸ்க் காட்டுவாரு அதே ஆக்டர் தாங்க இங்க நிக்கோலஸா மிரட்டியிருக்காரு. இப்போ போலீஸுக்கும் நமக்கும் ஒரு செம குழு கிடைக்குது. இந்த நிக்கோலஸுக்கும் நம்ம வர்கீஸுக்கும் நடுவில் ஏற்கனவே ஒரு பெரிய மாமூல் பகை ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. 2 பேருமே பயங்கர சண்டையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக்கே இருக்குங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி வர்கீஸோட அப்பா இந்த நிக்கோலஸோட அப்பாவை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு. அந்த பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக கூட இந்த நிக்கோலஸ் ஸ்கெட்ச் போட்டு வர்கீஸை போட்டு தள்ளியிருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட் கிளம்புது. விசாரிச்சு பார்த்தா இந்த நிக்கோலஸ் பைப்புல 2 நாள் கடல்ல இருக்கிறதும் 2 நாள் வீட்டில் இருக்கிறதுமா பயங்கர சஸ்பென்ஸா சுத்திட்டு இருந்திருக்காங்க. இவன் மேல சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நிக்கோலஸ் கடல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே போலீஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. நிக்கோலஸையும் அவனோட ஆட்களையும் வச்சு செஞ்சு விசாரிக்கும் போது தாங்க மிஸ்கின் சாருக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை புரிஞ்சு ஒரு முடிவுக்கு வராரு. சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் சும்மா அதிரடியா நேரா நம்ம பரிமளா ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வந்து இறங்குறாருங்க. நிக்கோலஸ் சாப்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த பரிமளா ஃபேமிலியை நேரில் வச்சு ஒரு பிடிப்போம் அப்படின்னு விசாரிக்க போறாருங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் சார் நேரா பரிமளா வீட்டுக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா அங்க போய் அவங்களோட ஒரிஜினல் பேர்களை கேட்ட உடனே நம்ம மிஸ்கின் சாருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. பயங்கர ஷாக் ஆகிறாருங்க மனுஷன். எது உனக்கு இந்த பேரா, நிஜமாவே உனக்கு இந்த பேரா அப்படின்னு வாயடைச்சு நிக்கிறாருங்க. அடுத்த செகண்ட் மிஸ்கின் சார் அப்படியே சீரியஸ் மோடுக்கு மாறி, சரி இந்த பரிமளா ஃபேமிலி நீங்களே உண்மையை ஒத்துக்கோங்க, அந்த வர்கீஸை யார் கொலை பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் வர்கீஸை கன்ஃபார்மாக போட்டு தள்ளியிருப்பீங்க, நீங்களா உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நானா அந்த பேரை சொல்லி உங்களை உள்ள தள்ளட்டுமா அப்படின்னு செம்ம மிரட்டல் போடுறாருங்க. மிஸ்கின் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மதுமிதா, பராசக்தி, அந்த கஞ்ச பரிமளா எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி வர்கீஸ் இவங்க வீட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்ற அந்த நிஜமான ஃப்ளாஷ்பேக் கதையை ஓப்பன் பண்ணுறாங்க.
இந்த கதை எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் அந்த குடும்பத்துக்கே நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்குறாருங்க. யோ பரிமளா, நீங்க எல்லாருமே வர்கீஸை நாம தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருந்திருக்கீங்க. நான் வர்கீஸை நிஜமாவே கொலை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மிஸ்கின் சார் சொல்ல மொத்த குடும்பமும் வாயடைச்சு போய் நிற்குது. அடுத்த செகண்ட் மிஸ்கின் அந்த அசல் கொலையாடியோட பேரை உடைக்கிறார். அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம பரிமளாவோட பெரிய பொண்ணு பராசக்தி லவ் பண்ணிட்டு இருக்காளே சிட்டுன்ற பையன், அவன் தான் வர்கீஸை வெறித்தனமா கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம மிஸ்கின் சார் ஒரு மரண மாசு குண்டை தூக்கி போடுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம பராசக்திக்கு அப்படியே பயங்கர ஷாக். இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டு நாட்டாம நம்ம பரிமளாவுக்கு யாரடா அது, என் பெரிய பொண்ணு லவ் பண்ற சிட்டு, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு டபுள் ஷாக் ஆகுறாரு. அப்பதாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் அந்த சிட்டுவுக்கும் வர்கீஸுக்கும் நடுவுல இருந்த அந்த ரகசிய தொடர்பை பத்தி அக்கு வேற ஆணி வேற டீட்டெயிலா விவரிக்க ஆரம்பிக்கிறார். யோ பரிமளா, நீங்க நினைச்ச மாதிரி இந்த சிட்டு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவனும் ஒரு பெரிய ட்ரக் டீலர் தான் அப்படின்னு மிஸ்கின் சார் ஃபர்ஸ்ட் குண்டை தூக்கி போடுறாரு. ஆரம்பத்தில் இந்த வர்கீஸும் நம்ம சிட்டும் தங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்த மற்ற எல்லாருக்குமே இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸை சத்தமே இல்லாமல் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் பார்ட்னராக இருந்த இவங்களுக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸில் சின்னதாக சண்டை வந்து அதுக்கப்புறம் அது பயங்கரமான பகையாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை பரிமளா, நம்ம சிட்டுவை ஏமாத்திட்டு அந்த வர்கீஸ் பைய சத்தமே இல்லாமல் 25 கிலோ கொக்கைனை சுருட்டிட்டு ஓடி இருக்கான். அந்த வெறியில தான் என் சரக்கை ஏமாத்தின ஒன்று உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு சிட்டு வர்கீஸை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு நம்ம மிஸ்கின் சார் ஒரு மரணமா ஷாக்க கொடுக்குறாருங்க. அப்படியே தொடர்ந்த மிஸ்கின் இப்போ இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா, வர்கீஸ் ஒளிச்சு வச்ச அந்த 25 கிலோ கொக்கை இப்போ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். அந்த போதைப் பொருள் மட்டும் கையில கிடைச்சா இந்த கேஸ் அப்படியே டோட்டலா ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்றாருங்க. அப்பதான் அப்பாடா, வர்கீஸாவுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கொலையாளி வேற யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு நம்ம பரிமளா குடும்பத்துக்கு உடம்புல உயிர் திரும்ப வருதுங்க. மிஸ்கின் சாரும் தொடர்ந்து பேசுறாரு. யோ பரிமளா, உங்க குடும்பத்துல இருக்கிற சந்தேக பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஆல்ரெடி அந்த சிட்டு பையில ரவுண்ட் அப் பண்ணி வர்கீஸை எப்படி கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட இருந்த அக்குவேற அணிவேற வாக்குமூலத்தை வாங்கிட்டேன். ஸோ வர்கீஸ் கொலை கேஸ் இப்போ ஓவர். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த 25 கிலோ கொக்கைனை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க நான் சிட்டுக்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தேன், ஆனா அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நான் அந்த ரகசியத்தை சொல்லணும்னா பராசக்தி தான் நேரில் வரணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறான் அப்படின்னு சொன்ன நம்ம மிஸ்கின் சார் பராசக்தியை அப்படியே ஜீப்ல ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாருங்க. ஸ்டேஷனுக்கு போய் சிட்டு நேரில் பார்த்த உடனே பராசக்திக்கு அழுகையா வருது. டேய் சிட்டு, நீ நிஜமாவே இப்படிப்பட்டவனா, இவ்வளோ பெரிய ட்ரக் டீலரா நீ, உன்னை போய் நான் லவ் பண்ணனே அப்படின்னு சொல்லி கதறி கேட்குறாங்க. அப்போ நம்ம சிட்டு பராசக்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு, சக்தி என் மேலே தப்பு தான், நான் உங்ககிட்ட இந்த ட்ரக் பிஸ்னஸ் விஷயத்தை மட்டும்தான் மறைச்சேன், அதை நான் இப்போ போலீஸ் முன்னாடியே ஒத்துக்கிறேன், ஆனால் சத்தியமா அந்த வர்கீஸை நான் கொலை பண்ணவே இல்லை சக்தி அப்படின்னு ஒரு அதிரடியான திருப்பத்தை கொடுக்குறான். நீ தான் வர்கீஸை கொன்னேன்னு இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கும்போது நீ இல்லைன்னு எப்படி சொல்ற அப்படின்னு மிஸ்கின் சார் சிட்டுவை வறுத்தெடுக்க சிட்டு விடாப்படியா இல்லை சார் நான் கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு மிஸ்கின் சார் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாருங்க. அப்போ பராசக்தி நடுவில் போகுது. சரிப்பா, அந்த 25 கிலோ கொக்கைன் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க சிட்டு கூலா, அது வேற எங்கேயும் இல்லை சக்தி, உன் வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்ட மிஸ்கின் சார் அப்போ அந்த ட்ரக்ஸை உடனே போய் சீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே மிஸ்கின் சார் பராசக்தி நேரா பார்த்து ஒரு அதிரடியான கேள்வியை கேட்கிறாரு. பராசக்தி, உனக்கு நவீன் அப்படின்ற பையனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட பராசக்தி, ஆமா சார், அவன் என் காலேஜ் மேட், என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், ஆமா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் நம்ம மிஸ்கின் சார் தான் நெஞ்சில இருக்கிற அந்த பாரமான ரகசியத்தை உடைக்கிறார். அவன் வேற யாரும் இல்லம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனானே அந்த நவீன், அவன் என்னோட சொந்த மகன் தான் அப்படின்னு மிஸ்கின் சொல்ல பராசக்திக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது, நவீன் உங்க பையனா அப்படின்னு மொத்த குடும்பமும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போதான் நம்ம பரிமளா தான் பொண்ணு சக்தி கிட்ட அந்த மரண மாசு உண்மையை உடைக்கிறாருங்க. அதாவது வர்கீஸை உண்மையாலுமே யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த அல்டிமேட் கிளைமேக்ஸ் இப்போதாங்க ஓப்பன் ஆகுது. சக்தி வர்கீஸை உண்மையாலுமே கொலை பண்ணது அந்த சிட்டு பயத்தான். ஆனா அவன் யாருக்காக இந்த கொலையை பண்ணான்னு பாத்தியா, நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் சார் சொல்லித்தான் அந்த வர்கீஸை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கே தலை சுத்திடுதுங்க. விஷயம் என்னன்னா, நம்ம மிஸ்கின் சார் இந்த ஊர்ல இருக்கிற கஞ்சா கொக்கைன்னு மொத்த போதைப் பொருள் நெட்வொர்க்கையும் வேரோட அழிக்கணும், இளைஞர்களை காப்பாற்றணும், ரொம்ப காலமா சத்தமே இல்லாம ஒரு ரகசிய போராட்டத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. அப்படி சொசைட்டியை கெடுக்கிற இந்த ட்ரக் மாஃபியா ஆட்களை என்கவுண்டர் பண்ண முடியாம சிட்டுவை வச்சே வர்கீஸ்க்கு ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிருக்காரு. வர்கீஸை நம்ம டைரக்டா போலீஸ் கஸ்டடியில போட்டு தள்ளனா டிபார்ட்மெண்ட்ல நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். அதனால இவன் கூட இருக்கிற இன்னொரு ட்ரக் டீலரை வச்சு 2 பேருக்கும் நடுவில் சண்டையை மூட்டி விட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம மிஸ்கின் சார் செம்ம சாணக்கியத்தனமா பிளான் பண்றாரு. அப்பதாங்க நம்ம சிட்டுவும் ஒரு ட்ரக் டீலர்ன்ற விஷயம் மிஸ்கின் சாருக்கு தெரிய வருது. சிட்டுவோட வீக்னஸை வச்சு அவனுக்கு பின்னாடி இருந்து சத்தமே இல்லாம சப்போர்ட் பண்ணி நம்ம வர்கீஸை ஆன் ஸ்பாட்ல போட்டு தள்ள வச்சிருக்காரு.
வர்கீஸை முடிச்ச கையோட மிஸ்கின் சார் அந்த 25 கிலோ கொக்கைனையும் சீஸ் பண்ணி அந்த மொத்த ட்ரக் மாஃபியா நெட்வொர்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வேரோட வெட்டி சாச்சிட்டாருங்க. பாத்தியா சக்தி, இவ்வளவு பெரிய ரத்த சரித்திரமே பேக்ரவுண்ட்ல ஓடி இருக்கு. நாம தான் தேவையில்லாம வர்கீஸை நாம தான் கொன்னுட்டோம் அப்படின்னு நினைச்சு பயந்து சாக பார்த்தோம் அப்படின்னு நம்ம பரிமளா தான் பொண்ணு பராசக்தி கிட்ட மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறார். வர்கீஸை டைரக்டா இல்லாம சிட்டுவை வச்சு பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது நம்ம மிஸ்கின் சார் தான். ஒரு வழியா வர்கீஸ் கொலைக்கேஸோட மர்மம் முடிச்சு விழுந்துருச்சு. இந்த படத்தோட மெயின் சஸ்பென்ஸ்க்கான விடையும் கிடைச்சிருச்சு. ஆனா இதோட படம் முடியலைங்க. டைரக்டர் சார் அப்படியே பார்ட் 2க்கான ஒரு மரண மாஸ் லீடையும் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். சீன் கட் பண்ணா நம்ம பரிமளா ஃபேமிலி வர்கீஸ் செத்து போனதுனால அந்த பழைய வீட்டை டோட்டலாவே காலி பண்ணிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வேற ஒரு புது இடத்துக்கு வண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. கார்ல எல்லாருமே ஜாலியா போயிட்டு இருக்க அந்த நேரத்துல டக்குன்னு நம்ம பரிமளாவோட போன் அடிக்கி ஸ்கிரீன்ல பார்த்தா அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் மிஸ்கின் சார் தான் கால் பண்றாரு. இதை பார்த்த உடனே பரிமளாவுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்றுடுச்சுங்க. போனை எடுத்த பரிமளா பயத்துல நடுங்க. எதிர்முனையில நம்ம மிஸ்கின் சார் சும்மா கெத்தா பேசுறாரு. யோ பரிமளா, இனிமே நீங்க எதையும் கண்டு பயப்பட வேண்டாம். உங்க குடும்பத்துக்கு பின்னாடி இனிமே இந்த மிஸ்கின் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய சப்போர்ட்டா நின்று பேசுறாரு. ஆனா அந்த நேரத்துல தாங்க நம்ம கஞ்ச பரிமளா மிஸ்கின் சாருக்கே ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட் கொடுக்குறாரு. சார், நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதுக்காக இந்த வர்கீஸ் சிட்டுவை வச்சு போட்டு தள்ளீங்க அப்படின்ற அந்த ஒரிஜினல் பின்னணி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம பரிமளா சொல்ல மிஸ்கின் சாரே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாரு. அப்படியே கேமராவை நேரா பார்த்த நம்ம பரிமளா, இந்த ரகசியத்தை நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டா சஸ்பென்ஸ் எல்லாம் டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அதனால மிஸ்கின் சாரோட அந்த நிஜமான சுயரூபம் என்னன்றதை நம்ம செகண்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்றாரு. இதோட இந்த பார்ட் 1 மூவி சும்மா ஆதிரடியா முடியுதுங்க. ஓகே மக்களே, இந்த செம்ம விறுவிறுப்பான கதையும் நான் சொன்ன இந்த மூவி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த படத்தோட டைட்டில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் அப்படியே கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.